ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மிட் மிஸ்ட்ரி. நார்த் கொரியால சட்டங்கள் எவ்வளவு கொடூரமா இருக்கும், அங்க வாழ்ற மக்கள் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோல நம்ம பேசியிருக்கோம். அதுலயே அந்த நார்த் கொரியா மக்கள் சிறுசா ஒரு தப்பு பண்ணாலும் டைரக்டா தூக்கி போய் பிரிசன் கேம்ப்ல தான் போடுவாங்க. அப்படி பிரிசன் கேம்ப்ல போட்டதுக்கு அப்புறம் அவங்க எக்கச்சக்கமான இன்னல்களை சந்திப்பாங்க. சோ அப்படி அவங்க என்னென்ன இன்னல்கள்லாம் சந்திச்சாங்க அப்படின்றத பிரிசன் கேம்ப்ல இருந்து தப்பிச்சு வந்த சில கைதிகள் சொல்லிருக்காங்க. சோ அவங்க சொன்ன பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அண்ட் Facebook பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிருங்க. நார்த் கொரியன் பிரிசன் கேம்ப்ன்றது வேற எதுவும் கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாம் சிறைச்சாலை இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி நார்த் கொரியால இருக்கிறது தான் பிரிசன் கேம்ப். ஆனா என்னதான் நம்ம ஊர் சிறைச்சாலை மாதிரி அப்படின்னு சொன்னாலும் அது நம்ம ஊர் சிறைச்சாலை மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நார்த் கொரியால கைதிகளெல்லாம் நடத்த மாட்டாங்க, அடிமைகளா தான் நடத்துவாங்க. அதுக்காக இந்த பிரிசன் கேம்பை ஃபர்ஸ்ட் நார்த் கொரியா தான் ஸ்டார்ட் பண்ணாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. நார்த் கொரியாக்கு முன்னாடி அடால்ஃப் ஹிட்லர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் காலகட்டத்திலேயே கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்ற ஒண்ணு உருவாக்கி அவர் புடிச்சிட்டு ஒரு அடிமைகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள கொடூரமா வேலை வாங்கியிருக்காரு. அதுக்கடுத்து சோவியத் யூனியனோட பிரசிடென்டா இருந்த ஸ்டாலின் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் அவருடைய ஆட்சி காலத்துல குலாக்ஸ் அப்படின்ற ஃபோர்ஸ்டு லேபர் கேம்ப் வச்சிருந்தாரு. அந்த லேபர் கேம்ப்ல மட்டும் கிட்டத்தட்ட 1.8 கோடி மக்களை அடிமைகளா புடிச்சிட்டு வந்து யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. அந்த லேபர் கேம்ப்ல இருக்க கைதிகள் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 14 மணி நேரம் வரைக்கும் வேலை பார்க்கணும். அந்த 14 மணி நேரம் கடும் வெயிலா இருந்தாலும் சரி, கடும் குளிரா இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் பொருட்படுத்தாம தான் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ராப்பரான உணவு கொடுப்பாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கிற சாப்பாடு சாப்பிட்டு தான் பசி பட்னியோட வேலை பார்க்கணும். சோ இந்த ஒரு விஷயத்தினாலே பட்னினாலே எக்கச்சக்க மக்கள் இறந்து போனதா சொல்லப்படுது. சரி, ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்க்கணும், அப்படி என்னத்தை தாண்டா வேலை வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குலாக்ஸ் அப்படின்ற ஃபோர்ஸ்டு லேபர் கேம்ப் ஆரம்பிச்ச காலகட்டம் சோவியத் யூனியன் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருந்த காலகட்டம். சோ அந்த காலகட்டத்துல செலவே இல்லாம தன்னுடைய நாட்டை க்ரோத் பண்ண அப்படின்னா அடிமைகளை தனக்கு தேவையான வேலைகளுக்கு யூஸ் பண்ணா மட்டும் தானே க்ரோத் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ற வேலைகள் அவங்கள வச்சிருக்க இடத்தை பொறுத்து மாறுபடும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிலக்கரி சுரங்கங்களை தோன்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில இடங்கள்ல மிகப்பெரிய கட்டிடங்களை எழுப்புறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, சில இடங்கள்ல கால்வாயில தோன்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாஸ்கோல இருக்க ஓல்கா கெனால் இருக்கு பாத்தீங்களா, அந்த அழகான கெனால கிட்டத்தட்ட 2 லட்சம் அடிமைகளை வச்சுதான் உருவாக்குனதாவே சொல்லப்படுது. அப்படி இந்த கெனால தோன்றப்ப பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்குற அடிமைகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எந்த விதமான மாடர்ன் எக்யூப்மெண்ட் கொடுக்கலையாம். பேசிக்கா சுத்தியல் உளி அந்த கோடாரி இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தான் கொடுக்கவே செஞ்சாங்களாம். சோ அதை வச்சுதான் இவங்க மாங்குன்னு வேலை பார்த்து அந்த அழகான கெனாலையே உருவாக்குனதா சொல்லப்படுது. அதுலயும் இந்த கெனாலை உருவாக்கி முடிக்கிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அடிமைகள் அங்கேயே இருந்து அந்த கெனாலுக்குள்ளேயே புதைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சோ இப்படிதான் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி காலத்துல அடிமைகளை கொடூரமா யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. ஆனா ஒன்ஸ் ஸ்டாலின் இருந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபோர்ஸ்டு லேபர் கேம்ப் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கப்பட்டு இப்ப ரஷ்யால இந்த மாதிரியான ஃபோர்ஸ்டு லேபர் கேம்ப் அப்படின்ற ஒண்ணு இல்லவே இல்லாம போச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே உலக மனித உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தொடங்கப்பட்டதுதான். எஸ், இந்த ஒரு ஆணையம் பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த ஒரு மூலையிலே மனித உரிமைகளுக்கு எதிராக வயலேஷன் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு எதிராக குரல் கொடுத்து அதை சரி பண்ணிடுவாங்க. ஆனா என்னத்தான் இவங்க குரல் கொடுத்து இந்த உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரிலையும் இதை சரி பண்ணாலும் இன்னைக்கு காலகட்டத்தில் கூட, அதாவது இந்த மாடர்ன் காலகட்டத்தில் கூட ஒரே ஒரு கண்ட்ரில நடக்கிற இந்த கொடுமைகளுக்கு எதிராக இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த நாடு தான் நார்த் கொரியா. அண்ட் இந்த நார்த் கொரியால தான் இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா பிரிசன் கேம்ப் அப்படின்ற ஃபோர்ஸ்டு லேபர் கேம்ப் நடத்தப்பட்டு வருது. ஆனா நார்த் கொரியாட்ட இத பத்தி கேக்குறப்ப இப்பெல்லாம் ஒண்ணு எங்கிட்ட இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா சப்பாத்தட்டு தட்டி விட்டுறாங்க. ஆனா கூகுள் எர்த் வழியா பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் பிரிசன் கேம்ப் எக்ஸ்பான்ஷன் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்க தவிர அது கம்மியாகிற மாதிரியே தெரியல. ஓகே, நார்த் கொரியால கிரைம் பாத்தீங்கன்னா 2 விதமா டிவைட் பண்ணப்படுது. அதுலயும் நார்த் கொரியால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட பொலிட்டிக்கல் பிரிசன் கேம்ப் இருக்கதா சொல்லப்படுது. அந்த 6 பொலிட்டிக்கல் பிரிசன் கேம்ப்லயும் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கைதிகள் இருக்கதா சொல்லப்படுது. அதுலயும் அந்த நார்த் கொரியால இருக்க ஒரு பிரிசன் கேம்ப் பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை விட பரப்பளவுல மிகப்பெரியதா இருக்குமா. அப்படின்னா அங்க மட்டும் எவ்வளவு கைதிகளை அடைச்சு வச்சிருப்பாங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பிரிசன் கேம்ப்ல யாரெல்லாம் தூக்கி போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 விதமான கிரைம் பண்றவங்கள தூக்கி போடுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி எக்கனாமிக் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம்ல யாரெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேப் பண்றவங்க, மர்டர் பண்றவங்க, சின்ன சின்ன திட்டு வேலை எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வருவாங்க. அண்ட் 2வது கிரைம் தான் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிரைம். இந்த கேட்டகரியில யாரெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை பார்க்கறவங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கறவங்க, நார்த் கொரியால இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்றவங்க, நார்த் கொரியாவோட இன்ஃபர்மேஷனை வெளிநாட்டுக்கு லீக் பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே இந்த கேட்டகரியில தான் வருவாங்க. சோ இந்த 2 கேட்டகரியில யாருக்கு அளவுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும் பாத்தீங்கன்னா 2வது இருக்க பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிரைம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நாட்டுக்கு எதிராக சதி செய்யறதா சொல்ல போறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள தான் ஃபோர்ஸ்டு லேபர் கேம்ப்ல தூக்கி போடவே செய்வாங்களாம். அதை தவிர்த்து ரேப் பண்றவன், மர்டர் பண்றவன், திருடுறவன்லாம் கொஞ்சமா தண்டனை கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்களாம். அதுலயே ஒருத்தர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேலை பார்த்து பிரிசன் கேம்ப்ல வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டா நார்த் கொரியால இருந்து தப்பிச்சோட ட்ரை பண்ணி பிரிசன் கேம்ப்ல வந்துட்டார்னா அவரை மட்டும் தூக்கி பிரிசன் கேம்ப்ல போட மாட்டாங்க, அவரோட சேர்த்து அவருடைய ஒட்டுமொத்த ஃபேமிலியை தூக்கி பிரிசன் கேம்ப்ல போட்டுருவாங்க. அதுக்காக இவங்களோட மட்டும் அந்த தண்டனை நின்றாது. இவங்களுக்கு அடுத்து வர அடுத்த 3 தலைமுறையுமே அந்த பிரிசன் கேம்ப்ல தான் வாழ்க்கையை கழிச்சாகணும். அது என்னடா 3 தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இதற்கான பதில நம்ம தேடணும்னா நார்த் கொரியாவோட ஃபவுண்டரான கிம் இல் சங் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய நம்பிக்கையின்படி ஒரு ஃபேமிலியில இருக்க ஈவில்
கம்ப்ளீட்டா அழிஞ்சு போகணும்னா அந்த ஃபேமிலியில இருக்க 3 தலைமுறையை தண்டிச்சா மட்டும்தான் அந்த குடும்பத்துல இருக்க சாத்தான் அழிஞ்சு போகும் அப்படின்றது அவருடைய நம்பிக்கையா. அதுக்காக 3 தலைமுறை தான் மேக்சிமம் தண்டனை அப்படின்னு கிடையவே கிடையாது. அவன் நாட்டுக்கு எதிராக செய்யற கிரைமை பொறுத்து அந்த தண்டனை 8 தலைமுறைக்கு கூட நீடிக்கப்படும் சொல்றாங்க. இது 8 தலைமுறையா இருந்தாலும் சரி 3 தலைமுறையா இருந்தாலும் சரி அந்த 3 தலைமுறைக்குள்ள இவங்க பிரிசன் கேம்ப்ல அனுபவிக்கிற இன்னல்கள் நரகத்தை விட கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை அப்படின்றது ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே இருக்கும், அது ஒரு ரோட்டுக்கு பக்கத்துல கூட இருக்கும் இல்லையா. ஆனா நார்த் கொரியால இந்த பிரிசன் கேம்ப்ன்றது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆள்நடமாட்டமே இல்லாத ஒரு தனித்துவிடப்பட்ட இடத்துல தான் இருக்கவே செய்யும். அப்படி இருக்கிற அந்த ஒரு இடமும் மலைகள் சூழ்ந்த இடமா இருக்கும். அதாவது இந்த பிரிசன் கேம்ப் இருக்கிற இடத்தை சுத்தி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மலைகள் இருக்க மாதிரி அவங்க பாத்துக்கவே செய்வாங்களாம். சப்போஸ் எல்லா பக்கமும் மலைகள் இல்லாட்டி 2 பக்கம் மலை 2 பக்கம் நதிகள் போற மாதிரியான இடத்தை தான் சூஸ் பண்ணி இவங்க பிரிசன் கேம்ப் வைக்கவே செய்வாங்களாம். இந்த மாதிரி இவங்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா கைதிகள் யாருமே இங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி இடத்தை சூஸ் பண்ணி அவங்க பிரிசன் கேம்ப் போடவே செய்வாங்களாம். அப்படி போடப்பட்ட அந்த ஒரு பிரிசன் கேம்ப் பாக்குறதுக்கு சிறைச்சாலை மாதிரி இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதை பாக்குறதுக்கு ஒரு ஸ்மால் வில்லேஜ் மாதிரி இருக்கவே செய்யுமா. ஏன்னா பிரிசன் கேம்ப்ல தூக்கி போடுறப்போ ஒருத்தர் மட்டுமா அவங்க தூக்கி போடுறாங்க. ஒருத்தர் தப்பு செஞ்சா அப்படின்னா அவனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே தூக்கி உள்ள போட்டுறாங்க இல்லையா. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஃபேமிலி ஒரு பிரிசன் கேம்ப்ல இருக்கிறதுனாலே அதை பாக்குறதுக்கு சிறைச்சாலை மாதிரி இல்லாம ஒரு லிட்டில் வில்லேஜ் மாதிரி இருக்கவே செய்யுமா. அந்த ஒரு பிரிசன் கேம்பை சுத்தி பாத்தீங்கன்னா அந்த பிரிசன் கேம்பை பாதுகாக்கிற கார்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது போலீஸ் இல்லாட்டா மிலிட்டரி அதிகாரிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அவங்களோட வீட கட்டி பிரிசன் கேம்பை சுத்தி வாழ்வாங்களாம். சோ இவ்வளவு செக்யூர்டா இருக்கிற எந்த ஒரு பிரிசன் கேம்ப்ல இருந்து யாராச்சும் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பிரிசன் கேம்பை விட்டு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அப்படி ஓடுறவனை பார்த்து அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த கார்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க யோசிக்காம சுட்டு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் அப்படி சொல்றதுல இருந்து அந்த தப்பிச்சு ஓடுறவன் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னா அவனோட ஃபேமிலி பிரிசன் கேம்ப்குள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கைதிகள் எல்லாரோட கண்களுக்கு முன்னாடியே நிக்க வச்சு சுட்டு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு கொடூரமான தண்டனைக்கு பயந்துகிட்டே அந்த பிரிசன் கேம்ப்ல இருக்கிற யாருமே தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் மட்டும் தன்னோட உயிரை பணைய வச்சு அதுல இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணி தப்பிச்சு ஓடவும் செஞ்சிருக்காங்க. அப்படி ஓடினவங்க சொன்ன பல விஷயங்களை கலெக்ட் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற விஷயத்தையே இந்த உலகம் தெரிஞ்சுக்கவும் செஞ்சுச்சு. அதுலயும் தப்பிச்சு ஓடுறவங்களை பார்த்து அடுத்த செகண்டே கார்ட்ஸ் சுட்டு கொல்லணுமா. சப்போஸ் அப்படி கார்ட்ஸால சுட்டு கொல்ல முடியாம அவன் தப்பிச்சு ஓடிட்டான்னு வச்சுங்களேன், சுட ட்ரை பண்ண அந்த கார்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, அதாவது போலீஸ் நாட்டம் மிலிட்டரி அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா, அவரை யோசிக்காம நார்த் கொரியன் கவர்மெண்ட் சுட்டு கொன்றுமா. சோ அதனாலே அங்க இருக்கிற எந்த ஒரு கார்ட்ஸுக்குமே அங்க இருக்கிற கைதிகள் மேல இரக்கம் அப்படின்ற ஒண்ணு சுத்தமா இருக்கவே இருக்காதான். ஏன்னா அவங்க மேல இறக்கப்பட்டு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நம்ம ஃபேமிலி அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுல கார்ட்ஸ் தெளிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல அங்க இருக்கிற கார்ட்ஸ்ல எக்கச்சக்கமான கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான கார்ட்ஸா இருப்பாங்களாம். அவங்க தப்பிச்சு ஓடுறவங்களை மட்டும் சுட்டு கொள்ள மாட்டாங்களாம். அவங்களோட ஆசைக்கு இணங்க மறுக்கிற யாரா இருந்தாலுமே யோசிக்காம சுட்டு கொண்டுட்டு இவங்க தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாங்க அதனாலதான் சுட்டு கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிடுவாங்களாம். சோ இதனால எக்கச்சக்கமான பெண்களும் குழந்தைகளும் பாத்தீங்கன்னா செக்ஸுவலி அபியூஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கார்ட்ஸ் பண்ணா கூட பரவாயில்ல, கார்ட்ஸோட ஃபேமிலி எல்லாமே எங்க தங்கியிருக்காங்க, இந்த பிரிசன் கேம்புக்கு வெளியில தானே வீடு கட்டி தங்கியிருக்காங்க. சோ அந்த கார்ட்ஸோட ஃபேமிலில இருக்கிற சில மெம்பர்ஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமானவங்களா இருந்தாங்க அப்படின்னா யோசிக்காம இந்த பிரிசன் கேம்புக்குள்ள வந்துட்டு அவங்களுக்கு யார் யாரெல்லாம் அடிக்கணும்னு தோணுதோ அவங்க எல்லாரையும் போட்டு அடி அடி நடிப்பாங்களாம். யார் யாரெல்லாம் கொல்லணும்னு தோணுதோ அவங்களையும் அசால்ட்டா சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்களாம். அதுல இந்த பிரிசன் கேம்ப்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு கைதி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நான் இருந்த பிரிசன் கேம்ப்ல ஒரு கார்ட்ஸோட ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க ரொம்ப கொடூரமான ஆட்களா இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் மூடு சரியில்லை அப்படின்னா எங்களை வந்து விதவிதமா டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நாளா செம்ம கோமா அவங்க நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்து அவங்க எங்க எல்லாருமே முட்டிக்கால் போட்டு உட்கார சொன்னாங்க. அப்படி முட்டிக்கால் போட்டு உட்கார வச்ச உடனே எங்களோட கைகள் எல்லாத்தையும் பேக் சைடு கட்டிட்டாங்க. அப்படி கட்டின உடனே எங்களோட வாய் எல்லாத்தையும் திறக்க சொன்னாங்க. அப்படி திறந்த உடனே அவங்க வாயில இருந்த சளியெல்லாம் காரிச்சு காரிச்சு எங்க வாயில துப்புனாங்க. அப்படி துப்புறப்ப நாங்க வாயை டப்புன்னு மூடிட்டோம் அப்படின்னா எங்களை யோசிக்காம அதே இடத்துல சுட்டு கொன்றுவாங்க. சோ இந்த மாதிரி சாகுல இருந்து நாங்க தப்பிக்கணும் அப்படின்னா வேற வழியே இல்ல, அவங்க துப்புறப்ப நாங்க யோசிக்காம வாய்க்குள்ள வாங்கிட்டு அதுக்கு அடுத்து நாங்க வாந்தி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பிரிசனர் சொல்லிருக்காப்ல. அதுக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் பிரிசன் கேம்ப்ல இருக்கிற கொடூரமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதை தாண்டி எக்கச்சக்கமான கொடூரமான விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு நாடா இருந்தாலும் சரி அங்க ஃபார்மிங் பண்றப்ப அதுக்கு தேவையான உரங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்ம கடையில போய் வாங்கிட்டு வந்து விவசாய நிலங்களை தெளிச்சு விட்டுருவோம் இல்லையா. அப்படி தெளிச்சிட்டோம் அப்படின்னா பயிர்கள் எல்லாமே நல்லா வளர்ந்துரும் இல்லையா. ஆனா நார்த் கொரியால பாத்தீங்கன்னா ஃபார்மிங் ஃபெர்டிலைசர் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாதான். சோ அதனாலே அவங்க நேச்சரான ஃபெர்டிலைசர் தான் சார்ந்து இருக்கவே செய்வாங்களாம். சோ இந்த நேச்சர் ஃபெர்டிலைசர் மேக்ஸிமம் எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு மாட்டோட சாணங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து எடுப்பாங்களாம். ஆனா இந்த ஒரு ஆட்டு மாட்டோட சாணம் மட்டும் உங்களுக்கு பத்தாது இல்லையா. சோ அதனாலேயே நார்த் கொரியால மனிதனோட மலம் இருக்கு பாத்தீங்களா, அதையுமே பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ணுவாங்களாம். சோ அதனாலே நார்த் கொரியால இருக்கிற ஒவ்வொரு வீட்லயுமே பாத்தீங்கன்னா தன்னோட மலங்களை பாத்தீங்கன்னா காய வச்சு சாக்கு சாக்கா சேர்த்து வச்சுருவாங்க. அப்படி சேர்த்து வச்ச அந்த மலங்களை பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனில போய் விக்கிறதுனால விற்பாங்களாம், டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு விக்கிறதுனால விற்பாங்களாம், இல்லாட்டினா விவசாயிகள்ட்ட போய் விக்கிறதுனால விற்பாங்களாம். சரி இந்த ஒரு விஷயத்தை கூட இங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பிரிசன் கேம்புக்குள்ளயும் பயங்கரமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரிசன் கேம்புக்குள்ள பாத்தீங்கன்னா சானிடைசேஷன் அப்படின்ற ஒண்ணு சுத்தமா இருக்கவே இருக்காதான். அதாவது சுத்தம் அப்படின்ற ஒண்ணு சுத்தமா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிரிசன் கேம்புக்குள்ள வாட்டர் சப்ளை அப்படின்ற ஒண்ணு பெருசா இருக்கவே இருக்காதான். அது தேவையான நேரத்துல கம்மியா மட்டும் தான் கொடுக்கவே செய்வாங்களாம். சோ அதனால அந்த பிரிசன் கேம்புக்குள்ள இருக்கிற கைதிகள் எல்லாருமே தண்ணிக்கு
வேலைக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட யூரினை தான் யூஸ் பண்ணவே செய்வாங்களாம். அந்த ஒரு யூரினை வச்சு தான் தான் சாப்பிட்ற கிண்ணம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கழுவுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்களாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால இந்த பிரசன் கேம்ப்ல இருக்கிற எக்கச்சக்க பேருக்கு பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுகள் நிறைய ஏற்பட்டு அதனாலேயே நிறைய பேர் இறந்து போவாங்களாம். சப்போஸ் இதனால நோய் தொற்று ஏற்படல அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த அளவுக்கு ரிச் ஃபுட்டெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பவுல், அதாவது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா கிண்ணம், அந்த கிண்ணத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு தான் மக்காச்சோளமே கொடுக்கவே செய்வாங்களாம். அதை சாப்பிட்டுட்டு தான் இவங்க மாங்குன்னு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் சோவியத் யூனியன் பிரிசன் கேம்ப்ல எப்படி 14 மணி நேரம் வேலை வாங்கினாங்களோ அதை விடவே இந்த நார்த் கொரியன் பிரிசன் கேம்ப்ல பாத்தீங்கன்னா 16 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் வரைக்கும் கூட கைதிகளை வேலை வாங்குவாங்களாம். அப்படி வேலை வாங்குறது இவங்களுக்கு இவ்வளவு நேரம் கண்டிப்பா வேலை கொடுக்கணும் அப்படின்றத தாண்டி இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு நாள் இவ்வளவு நிலக்கரி நீ அள்ளிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆர்டர் போட்டுருவாங்களா. சோ அந்த ஒரு நிலக்கரி அள்ளிட்டு வர்ற வரைக்கும் இவங்க அங்க வேலை பார்த்து தான் ஆகணுமா. அது 16 மணி நேரமா இருந்தாலும் சரி, இல்லாட்டா 18 மணி நேரமா இருந்தாலும் சரி, இல்லாட்டா 20 மணி நேரமா இருந்தாலும் கூட இவங்க அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் வேலை பார்த்து தான் ஆகணுமா. சோ அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்கிற ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டா 3 மணி நேரம் மட்டும்தான் இவங்க தூங்கவே செய்வாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. சோ இவ்வளவு நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்னா அவங்க உடம்புல தெம்பு இருக்கணும் இல்லையா. ஆனா இந்த தெம்பு வர்ற அளவுக்கு இவங்களுக்கு ஃபுட் கொடுக்குறாங்களா கேட்டா அது கிடையாது அப்படின்னு சொல்லியானோ. சோ அதனாலேயே வேற வழியே இல்லாம நம்ம சர்வே ஆகணும் அப்படின்னா இங்க கிடைக்கிற ஃபுட் எதுவா இருந்தாலும் நம்ம அதை பிடிச்சி சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிசன் கேம்புக்குள்ள ரேட் ஏதாச்சும் இவங்க பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், அதாவது எலியை யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், யோசிக்காம அதை வேட்டையாடி அடிச்சு தின்ன ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆனா இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி எலி அங்க இருக்கிற எல்லா கதிகளுமே அடிச்சு சாப்பிடுறதுனாலயே அந்த பிரிசன் கேம்ப்ல எலி அப்படின்ற ஒண்ணு இல்லாமே போயிருமா. இருந்தாலும் ரேரா அப்பைக்கப்ப ஏதாச்சும் ஒரு எலி வருமா. அப்படி எலி வந்துச்சு அப்படின்னா அதை பாக்குறவர் யாருக்குமே தெரியாம டப்பு நடிச்சு அதை சாப்பிடதான் ட்ரை பண்ணுவாராம். அப்படி அடிச்சு சாப்பிடுறப்ப கூட பாத்தீங்கன்னா அது காட்ஸுக்கு யாருக்கும் தெரியவே கூட தான். சப்போஸ் காட்ஸுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இவன் இல்லீகலா உணவை சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுட்டு கொன்றுவாங்களாம். சோ அதனாலேயே அந்த எலியை பிடிக்கிறவங்க தீய மூட்டி சுட்டு சாப்பிட்டா காட்ஸுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்றதுனாலயே அதை சைலண்டா பச்சையாவே தான் சாப்பிடவே செய்வாங்களாம். ஆனா இந்த எலி கிடைக்கிற நாள் அவங்களுக்கு டெலிசியஸான நாள் அப்படின்னு அந்த பிரிசன் கேம்ப்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் சொல்லவே செஞ்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா ஒரு சாக்கர் பிளேயர் பாத்தீங்கன்னா பிரிசன் கேம்ப்ல அடிக்கப்பட்டிருந்திருக்காரு. அந்த ஒரு சாக்கர் பிளேயரை எதுக்கு தூக்கி பிரிசன் கேம்ப்ல போட்டாங்க தெரியுமா, ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல கண்டிப்பா நம்ம நாடு ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நார்த் கொரியன் டீம் அனுப்பவே செஞ்சாங்களா. அந்த டீமோட கேப்டன் தான் இந்த நபரு. ஆனா அப்படி அனுப்புனதுக்கு அப்புறம் நார்த் கொரியன் டீம் பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் கூட தோத்து போயிருச்சான். சோ அதனாலே நாங்க சொன்னதை நீ செய்யாம விட்டுட்டு இது நம்ம நாட்டுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அல்லேக்க தூக்கிட்டு போய் பிரிசன் கேம்ப்ல போட்டாங்களாம். சோ அப்படி பிரிசன் கேம்ப்ல போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வெளியே வர்றப்ப பிரிசன் கேம்ப்ல நான் கழித்த நாட்கள்ல ரொம்ப அழகான நாட்கள்னா நான் எதை சொல்லுவேனா, நான் எப்பெல்லாம் கரப்பாம்பூச்சியை பாக்குறேனோ, இல்லாட்டினா சின்ன சின்ன புழுக்களை பாக்குறேனோ, இல்லாட்டினா பட்டாம்பூச்சியை பாக்குறேனோ, இல்லாட்டினா எலியை பாக்குறேனோ, அன்னைக்கு நாள் தான் பிரகாசமான நாள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதை பாக்குற நாட்கள்ல பாத்தீங்கன்னா அதுதான் எனக்கு உணவாவே அமையும். அந்த ஒரு உணவு தான் எனக்கு ஓரளவுக்காச்சும் வயிறோட பசியை லைட்டா வாச்சும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா அந்த பிரிசன் கேம்புக்குள்ள இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் கொடுமை அனுபவிப்பாங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. இதுல இருக்கிற இன்னொரு கொடூரமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற கைதிகள் எல்லாருமே பேட்சா பிரிச்சு வச்சிருப்பாங்களாம். அப்படி பிரிச்சு வச்சிருக்கிற அந்த ஒவ்வொரு பேட்சையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கு அனுப்புவாங்களாம். அப்படி அனுப்புற அந்த ஒவ்வொரு பேட்ச்ல இருக்கிற எல்லாருமே இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அந்த பிரிசன் கேம்ப்ல இருக்கிற ரூல்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா மனப்பாடம் பண்ணி ஆனுமா, அந்த ரூல்ஸை மீறவும் கூடாதான். சோ இப்படி பேட்சை வேலைக்கு அனுப்பிட்டு அவங்க வேலையை முடிப்பாங்க பாத்தீங்கன்னா, அதாவது 14 இருந்து 18 மணி நேரம் கழிச்சு வேலையை முடிச்சுட்டு வருவாங்க பாத்தீங்களா. அப்படி முடிச்சுட்டு வந்த உடனே அந்த பிரிசன் கேம்போட ரூல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே தெளிவா தப்பு இல்லாம சொல்லணுமா. சப்போஸ் அந்த பேட்ச்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் தப்பா சொன்னாலும் அவங்க மறுபடியும் வேலை பார்க்கணுமா. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே ஒரு பேட்ச்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் ரூல்ஸை தப்பா சொன்னாலும் அந்த ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தூங்குறதுக்கு டைமே கிடைக்காது அப்படின்னு ரத்த கண்ணீர் வடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் தூங்குறதுக்கு கொடுக்குற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஒரு சின்ன அறை தான் கொடுப்பாங்களா. அந்த சின்ன அறைக்குள்ள கிட்டத்தட்ட 50 பேர் தூங்கணுமா. சோ 50 பேர் ஒரு சின்ன அறைக்குள்ள தூங்கணும்னா நல்லா நீட்டி நிமிந்தா தூங்க முடியும், வாய்ப்பே இல்ல. சோ கூனி குறுகி கை கால்ல மடக்குனமா தான் தூங்கவே முடியுமா. அப்பெல்லாம் தூங்கினா நல்லா தூக்கம் வருமா என்ன, வரவே வராதுல. சோ அதனாலே அவங்களுக்கு வலி மட்டும் தான் மிஞ்சுமே தவிர நைட்டு தூக்கமே வராதுன்னு சொல்றாங்க. இதுல இருக்க கொடூரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிசன் கேம்ப்ல இருந்தா நார்த் கொரியாவோட தலைநகரான பியாங்யாங்க்கு எல்லா உணவுப் பொருட்களுமே போகுது. அதாவது பியாங்யாங்க்கு தேவையான எல்லா விவசாய உணவுப் பொருட்களும் இந்த பிரிசன் கேம்ப்ல இருந்தா போகவே செய்யுது. தட் மீன்ஸ் இந்த பிரிசன் கேம்ப்ல தான் விவசாயம் செய்யவும் செய்யறாங்க. ஆனா என்னத்த செஞ்சாலும் அந்த விவசாயம் பண்ற கைதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அறுவடை பண்ற எந்த ஒரு உணவையும் அவங்களால சாப்பிடவே முடியாதான். சப்போஸ் காட்ஸுக்கு தெரியாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காட்ஸ் உணவுப் பொருட்களை கவுண்ட் பண்றப்ப அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்காம அந்த கைதியை சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்களாம். அதுக்காக பியாங்யாங் சிட்டிக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மட்டும் இங்க இருந்து போகாது. பியாங்யாங் சிட்டில வாழ்ற ரிச் பீப்புள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாமே, அதாவது பர்னிச்சர்ல இருந்து அவங்க போடுற ட்ரெஸ்ல இருந்து விளையாடுற விளையாட்டு பொருட்கள் வரைக்கும் எல்லாமே இந்த பிரிசன் கேம்ப்ல தான் செய்யப்பட்டு போமா. அதை செய்யறதும் பாத்தீங்கன்னா அந்த பிரிசன் கேம்ப்ல இருக்க கைதிகளா தான் இருப்பாங்க. அவங்ககிட்ட மாங்குன்னு வேலையும் வாங்குவாங்க. ஆனா என்னத்த வேலை வாங்கினாலும் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்ற ஒண்ணு கொடுக்கவே மாட்டாங்க. இதை ஏன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே யோசிக்காம சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா சர்வைவலுக்காக அங்க இருக்க எல்லா கைதிகளும் வாயவே துறக்காம தான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அதுலயும் இவங்களுக்கு கொடுக்குற ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்
மட்டும் தான் கொடுப்பாங்க. அதை அவங்க அந்த வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் அந்த Dress அந்த ஒரு வருஷத்துக்குள்ள கிழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோட தான் அவங்க வேலை பார்த்தாகணும். அதுலயே அது சம்மர் சீசனா இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா வின்டர் சீசன் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நார்த் கொரியால பனி கொட்டும் கொட்டும். சோ அப்படி கொட்டுற அந்த ஒரு பனியில பாத்தீங்கன்னா குளிர் தாங்க முடியாமையே எக்கச்சக்க கைதிகள் இறந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இறந்து போன அந்த கைதிகளோட உடலை கவர்மெண்ட் ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இந்த உடல்கள் எல்லாத்தையுமே ஒரு மிகப்பெரிய குழி தோண்டி வச்சிருப்பாங்களா, அதுக்குள்ள போய் போட்டுருவாங்களாம். அப்படி போட்டதுக்கு அப்புறம் அங்க இருக்க எலிகள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து சாப்பிட்டு போயிருமா. இந்த பிரிசன் கேம்ப்ல நடக்கிற இன்னொரு கொடூரமான விஷயமே இந்த பிரிசன் கேம்ப்ல இருக்க கர்ப்பிணி பெண்கள் அனுபவிக்கிற கொடுமை தான். எஸ், இந்த பிரிசன் கேம்புக்கு ஒரு பெண்மணி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் கர்ப்பமாகாம இருக்கிறது அவங்களுக்கு நல்லது. ஆனா அப்படி கர்ப்பமாகாம இருக்கிறது அவங்க கையில இருக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன்னா அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாமே பெண்களை செக்ஸுவலி அபியூஸ் பண்ணதானே செய்வாங்க. சோ அதனாலே சில பெண்கள் கர்ப்பமாயிருவாங்களாம். சோ அப்படி ஏதாச்சும் ஒரு பெண்மணி கர்ப்பமாயிட்டாங்க அப்படின்ற செய்தியை இனிஷியல் டேஸ்லயே கார்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள அடின்னு அடிச்சு அபார்ஷன் பண்ண வச்சிருவாங்களாம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பெண் கைதி இதை நிறை மாதம் வரைக்கும் மறைச்சு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதை கார்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிக்காம அந்த பெண்மணியை கொண்டு போய் மரத்துல கட்டி வச்சு இவங்களே வயிற்ற கழிச்சு அந்த குழந்தையை எடுத்து வெளியில தூக்கி எரிஞ்சிருவாங்க. இதுல அந்த குழந்தையும் இறந்து போயிரும், அளவுக்கு அதிகமான ரத்த போக்குனால அந்த பெண்மணியும் இறந்து போயிருவாங்க. சோ அதனாலே அந்த பிரிசன் கேம்ப்ல இருக்கிற எந்த ஒரு பெண்மணியும் கர்ப்பம் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருப்பாங்களாம். இதுல இதுவரைக்கும் இந்த உலகம் அறிந்திராத ஒரு உண்மையும் இருக்காம். அதாவது நம்ம நாடு மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல இருக்க எக்கச்சக்க நாடுகளுக்கு மேட் இன் சைனான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ப்ராடக்ட் போகுது இல்லையா, அந்த மேட் இன் சைனான்னு போடப்பட்டிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே சீனால மேட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட் மட்டும் கிடையாதாம். நார்த் கொரியால பிரிசன் கேம்ப்ல உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்டும் மேட் இன் சைனான்னு போடப்பட்டு தான் இந்த உலகம் ஃபுல்லா சேல் பண்ணப்படுதான். அதுலயே ஃபேக் ஐ லேசஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது நார்த் கொரியா பிரிசன் கேம்ப்ல உருவாக்கப்பட்டு இந்த உலகம் ஃபுல்லா சேல் பண்ணப்படுறதாவும் சொல்லப்படுது. சோ உங்க ஃபேமிலில யாராச்சும் யூஸ் பண்ற ஃபேக் ஐ லேஸ் கூட நார்த் கொரியா பிரிசன் கேம்ப்ல கொடூரமான கஷ்டங்களை அனுபவிச்ச ஒரு கைதி உருவாக்கப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சோ இதன் மூலமா நார்த் கொரியா எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல எக்கச்சக்கமான ப்ராஃபிட் எடுக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த மாதிரியான ப்ராஃபிட்காகவும் எக்கச்சக்கம் பேரை பிரிசன் கேம்ப்ல போட்டு அடைக்கிறதாவும் சொல்லப்படுது. ஏன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல வேலைக்கு ஆள போட்டா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, ஆனா இதே பிரிசன் கேம்ப்ல இருக்க ஒருத்தனை வேலை வாங்கினா எதுவுமே கொடுக்காம வேலை வாங்கிடலாம் இல்லையா, அந்த ஒரு ட்ரிக்கை தான் இன்னமும் நார்த் கொரியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கதாவும் சொல்லப்படுது. சப்போஸ் இந்த கஷ்டங்கள்லாம் தாங்கிக்க முடியாம யாராச்சும் தப்பிச்சு ஓலான்னு ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்ல நேரத்துக்கு அவங்கள பார்த்தோன்னே சுட்டு கொண்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதை தவிர்த்து காட்ஸ் ஈவில் மோட்ல இருந்து அவங்களை டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்க கெட்ட காலம் அப்படின்னே சொல்லி ஆகணும். ஏன்னா அப்படி பிடிச்சிட்டு போற அவங்கள விதவிதமா டார்ச்சர் பண்ணி கொள்வாங்களாம். அதுல ஒரு வகை பாத்தீங்கன்னா கைதிகளுக்கு நடுவுல இருக்க ஒரு மரத்துல போய் உங்களை கட்டி வச்சிருவாங்களாம். அதுக்கடுத்து அங்க இருக்க கைதிகள் எல்லாத்தையுமே கல்ல கொடுத்துருவாங்களாம். சோ காட்ஸ் 1 2 3 சொன்ன உடனே அங்க இருக்க கைதிகள் எல்லாருமே அவங்க கையில வச்சிருக்க கல்ல அங்க கட்டி வைக்கப்பட்ட தப்பிச்சு ஒன்ன கைதி மேல போர்ஸா எரியணுமா. சோ இப்படி எரிஞ்சே கொல்லணும் அப்படின்றது அங்க இருக்க எல்லா கைதிகளுக்கும் காட்ஸ் கொடுக்கப்பட்ட கட்டளையாவே இருக்குமா. இப்படி கொடுக்கறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இவ்வளவு குற்றமா ஒருத்தன் சாகுறத பார்த்தா யாராவது தப்பிச்சோட ட்ரை பண்ணுவாங்களா என்ன, வாய்ப்பே கிடையாதுல. இது ஒரு விதமா இருந்தாலும் இன்னொரு விதத்துல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தப்பிச்சோட ட்ரை பண்ணணும்னா கீழே படுக்க விட்டுருவாங்களாம். அப்படி படுத்த மேல கைதிகளை மாறி மாறி ஏறி நடக்க சொல்லுவாங்களாம். சோ இப்படி நூற்றுக்கணக்கான கைதிகள் படுத்திருக்க மேல மாறி மாறி ஏறி நடந்தா அவனால தாக்கு பிடிக்க முடியுமா என்ன, உச்சக்கட்ட வலி அனுபவிச்சு இறந்து போயிருவான் இல்லையா. சோ அதை பார்த்தும் யாரும் தப்பிச்சு ஓட மாட்டான் அப்படின்றதுக்காக தான் இந்த தண்டனையும் கொடுப்பாங்களாம். ஆனா இதெல்லாம் ஜஸ்ட் 1% ஆஃப் தண்டனை அப்படின்னு தான் சொல்றாங்க. இதுக்கு அடுத்து டார்ச்சர் தண்டனை ஒண்ணு கொடுப்பாங்களாம், அது இதை விட கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டார்ச்சர் தான் கிளாக் டார்ச்சர். இந்த கிளாக் டார்ச்சர் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. ஏதாச்சும் ஒரு கைதி தப்பிச்சோட ட்ரை பண்ணி அவரை கார்ட்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவரை மற்ற கார்ட்ஸுக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு டேபிள்ல போய் நிக்க சொல்லிடுவாங்க. அப்படி நின்றதுக்கு அப்புறம் அவருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கிளாக் இருக்கும். அந்த கிளாக்ல அந்த மொமெண்ட்ல என்ன டைம் காமிக்குதோ அந்த டைம் அடுத்த டைம் மாறுற வரைக்கும் அதே பொசிஷன்ல நிக்கணுமா. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அவரை டேபிள் மேல நிக்க வைக்கிற டைம்ல 10 மணி அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிச்சு அப்படின்னா அந்த 10 மணி ஸ்டெப்ல அவரோட கைகளை வச்ச மாதிரி நிக்கணும். அதுவும் அசையாம ஒரே இடத்துல நிக்கணும். சப்போஸ் அசைஞ்சார் அப்படின்னா ஒரு அடின்னு அடிப்பாங்களாம். சோ அப்படி அசையாம நிக்கிறது எவ்வளவு நேரம் நிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ச்ல இருக்கிற டைம் 11 மணி ஆற வரைக்கும் நிக்கணுமா. ஒன்ஸ் 11 மணி ஆயிடுச்சுன்னா ரெஸ்ட் அப்படிலாம் கிடையாது. அதுக்கடுத்து அவரோட பொசிஷனை 11 மணிக்கு ஏற்ற மாதிரி மாத்தி நிக்கணுமா. சோ இந்த மாதிரி 11 மணிக்கு ஒரு சேப்பு, 12 மணிக்கு ஒரு சேப்பு, 1 மணி சேப்பு, 2 மணிக்கு ஒரு சேப்புன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 15 இருந்து 20 மணி நேரம் வரைக்கும் இந்த டார்ச்சரை கொடுப்பாங்களாம். சோ இந்த ஒரு டார்ச்சர்னாலே பார்த்தீங்கன்னா இவரோட பாடியில எக்கச்சக்கமான பெயின் கிரியேட் ஆகி டயர்டாகி மயக்கம் பட்டு விழுந்து இறந்துருவார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து கொடுக்கப்படுற டார்ச்சர்ல முக்கியமான 3 டார்ச்சர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டார்ச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் டார்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல் டார்ச்சர் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. நம்ம ஸ்குவாட் போடுவோம், அந்த ஸ்குவாட் போடுற சேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு கைதி நிக்கணும். அப்படி நிக்கிற அந்த கைதியோட முன்னாடி நீட்டப்பட்ட மாதிரி இருக்கிற கைகள்ல பாத்தீங்கன்னா வெயிட்டை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அப்படி தொங்குன அந்த வெயிட்டோட பாத்தீங்கன்னா அந்த கைதி தன்னோட முன்னம் பாதம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை மட்டும் மேல தூக்குன மாதிரி தான் நிக்கவே செய்யணுமா. அப்படி நிக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிடையாது, கிட்டத்தட்ட 8 இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் அப்படியே நிக்கணுமா. சப்போஸ் அப்படி நிக்கிறதுல கைகள் நடுங்கி கீழே விழுந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடூரமான தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு தண்டனையும் எக்கச்சக்கமான பெயின் கிரியேட் ஆகி அந்த கைதி இறந்து போயிருவார் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்கடுத்த டார்ச்சர் ஏரோப்ளேன் டார்ச்சர் அப்படின்னு
சொல்லுவாங்க. இந்த ஏரோப்ளேன் டார்ச்சர் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. ஒரே ஒரு காலை மட்டும் தான் ஊண்டி நிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா முன்னும் பாதத்தை மட்டும் தான் கீழே ஊண்டி நிக்கணும். அதுக்கடுத்து இன்னொரு கால 2 கை இருக்கு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோப்ளேன் ஷேப்ல வச்ச மாதிரி பல மணி நேரங்கள் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். சோ இதுலயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பெயின் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்த டார்ச்சர் தான் மோட்டார் சைக்கிள் டார்ச்சர். இந்த மோட்டார் சைக்கிள் டார்ச்சர் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. தண்டனை வாங்குற கைதி இருக்காரு பாத்தீங்களா, அவர் மோட்டார் சைக்கிளை ஓட்டினா எந்த மாதிரியான ஷேப்ல ஓட்டுவோமோ அதே ஷேப்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி நிக்கணும். அதுல 2 காலோட பாதங்கள் அப்படியே பிளாட்டா தரையில இருக்க மாதிரி நிக்கவே கூடாது. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன தண்டனையில எப்படி முன்னம் பாதத்தை மட்டும் தரையில வச்ச மாதிரி பின்னம் பாதத்தை தூக்கிட்டு நின்றாங்களோ அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா பல மணி நேரங்கள் நிக்கணுமா. இதுலயுமே எக்கச்சக்கமான பெயின் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி டார்ச்சருக்கு மட்டும் ஒரு கைதி போயிட்டாங்க அப்படின்னா அதுல உருவாகிற பெயின் வேற லெவல்ல இருக்குமா. சப்போஸ் இந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிச்சு உயிர் பழிச்சு வந்தாலும் கூட அடுத்த 3 ல இருந்து 5 நாள் வரைக்கும் அந்த பெயின்னாலே பார்த்தீங்கன்னா இவங்களால தூங்க கூட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தூங்க முடியாதப்போ ஓரளவுக்கு ரெஸ்ட்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லையே. இந்த மாதிரி ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அங்க இருக்கிற கார்ட்ஸ் கொடுக்கவே மாட்டாங்களாம். அங்க இருக்கிற கைதி என்னத்தை தான் டார்ச்சர் அனுபவிச்சாலும் அடுத்த நாளே அவங்க கொடுக்குற வேலையை அவங்க செஞ்சுதான் ஆகணும். அவங்க கொடுக்குற யூனிட் எவ்வளவு இருந்தாலும் அதை உருவாக்கி கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. சோ இப்படிதான் நார்த் கொரியால இருக்கிற எக்கச்சக்கமான கதைகள் பல இன்னல்கள் அனுபவிச்சுட்டு இருக்கதா சொல்லப்படுது. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, இன்னைக்கு வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பை.